நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அறிவியலில் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமான முகாம் ஒன்று நடைபெற்றது. வழக்கமான படிப்புகளை தவிர்த்து ஆராய்ச்சியாளராக வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த முகாம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதில் பங்கேற்ற மாணவர்கள். அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கும் அதிக எண்ணிக்கையிலான வல்லுநர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது நிகழ்கால தேவையாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையுடன் KSR பொறியியல் கல்லூரி இணைந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அறிவியல் ஊக்குவிப்பு முகாமை நடத்தியது. இளம் வயதிலேயே அறிவியல் குறித்த ஆர்வத்தை மாணவர்களிடம் ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும் என்கின்றனர் அறிவியலாளர்கள். இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பாசிபிள் ஆகும்னா பேசிக் ரிசர்ச் அண்ட் தென் அப்ளைடு ரிசர்ச் ரெண்டுமே நிறைய பேர் எடுத்துட்டு டேக்கப் பண்ணி இது பண்ணிட்டு நிறைய இன்னோவேஷன்ஸ் சேலஞ்சிங் ஒர்க் எடுத்துட்டு வெரி கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும்னா we should be strong in basic research and applied research. 5 நாட்கள் நடைபெற்ற இந்த அறிவியல் ஊக்குவிப்பு முகாமில் அரசு மற்றும் தனியார் என 53 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 500 மாணவர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 16 விஞ்ஞானிகள் இந்த முகாமில் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு தகவல்களை விரிவாக எடுத்துரைத்தனர். மருத்துவம் அல்லது பொறியியலை படிக்க நினைத்த தங்கள் மனநிலையில் ஆராய்ச்சியாளராகி சாதிக்க வேண்டும் என்ற மாற்றம் ஏற்பட இந்த முகாம் வழிவகுத்துள்ளதாக கூறுகின்றனர் மாணவர்கள். என்னோட எய்ம் டாக்டர் தான் யூஜி பண்ணிட்டு பிஜி பண்ணணும்னு. பட் இங்க கேம்ப் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிசன்லயே டிஃப்ரெண்டா பண்ணணும், அதாவது புது சர்ஜரிஸ் அது மாதிரி நிறைய கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட் கேம்ப். நம்ம இந்தியால உண்மையாலுமே சயின்டிஸ்டோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. யாருமே இப்ப சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறது இல்ல. நம்ம டாக்டர் பண்ணிடலாம், MBBS முடிச்சு ஒரு டிகிரி பண்ணிடலாம், ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னா நினைக்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஆனோம்னா உண்மையாலுமே நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் சோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இங்க சயின்டிஸ்ட் எல்லாம் எங்க கிட்ட இமெயில் ஐடி, போன் நம்பர் ரொம்ப க்ளோஸா இன்டராக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன நீங்க ஆராய்ச்சி நடத்துங்க, எங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நாங்க சொல்லி தரோம்னு ரொம்ப சாதாரணமா எளிமையா பேசுறாங்க. இப்படி இந்தியா அரசாங்கம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நாங்க கண்டிப்பா சயின்டிஸ்ட் தான் ஆவோம். உலக அளவில் அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துபவர்களை விட அவற்றை பயன்படுத்துபவர்களே அதிகமாக உள்ளனர். கருவிகள், தொழில்நுட்பங்கள் என பல்வேறு துறைகளிலும் வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை மாற்ற இத்தகைய முகாம்கள் மிகுந்த பயனளிக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக நாமக்கல் செய்தியாளர் துரைசாமியுடன் ரமேஷ்குமார் சிங்காரம். இனி அடுத்த செய்தியாக தேனி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி மையங்களில் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. வரும் புதன்கிழமை வரை நடைபெறவுள்ள இந்த கலந்தாய்வு குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி பள்ளிகளில் இன்று கவுன்சிலிங் கடந்த சனிக்கிழமை துவங்கி நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை காலை முன்னாள் ராணுவத்தினர் மகன்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. மொத்தம் 114 இடங்கள் சனிக்கிழமை நிரப்பப்பட்டன. இன்று காலை கவுன்சிலிங் தொடங்கியுள்ளது. இதில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது 100 மதிப்பெண்கள் முதல் 59% மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அரசு ஒதுக்கீடுகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஒதுக்கீடுகள் ஆகியவை இந்த கலந்தாய்வு மூலம் மாணவர்கள் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு சம்பவ இடத்திலே இடஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. மேலும் நாளை 59% முதல் 47% வரையிலான மதிப்பெண் பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதற்கு அடுத்து புதன்கிழமை 47% மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 824 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களில் 148 இடங்கள் தனியார் பள்ளிகளில் உள்ளன. இந்த தனியார் பள்ளிகளில் அரசு இடஒதுக்கீடில் 50% இந்த மாணவர்களுக்கு இங்கு அரசு 50% இடங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான தொகையை அரசு கட்ட உள்ளது. மேலும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டு அரசு பள்ளிகளில் சேர உள்ள மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி மற்றும் இலவச பேருந்து கட்டணம் மற்றும் மாதந்தோறும் ஒரு ₹500 ஆகிய கட்டணங்களை அரசு செலுத்திவிட உள்ளது. இன்று தேனி மாவட்டத்தில் இந்த தேனி அரசு தொழில்நுட்ப பயிற்சி மையத்தில் இந்த கவுன்சிலிங் நடைபெற உள்ளது. இந்த கவுன்சிலிங் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராஜன், பாலாஜி. இத்துடன் கற்க கசடர நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.